ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, ஹைட்ராலிக் பிரேக் பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டியில் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப அந்த பிரேக் பேடு அந்த ரொட்டேட்டிங் டிஸ்கை போய் அழுத்துறப்ப டயரோட ஸ்பீடு சுத்தமாக ஜீரோவாகி டயர் சுத்தாமல் தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறது தான் வந்து லாக் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. வீல் லாக் ஆகிறது. அதுக்கு மாறாக வீல் லாக் ஆக விடாமல் அதை தடுக்கிறது தான் வந்து இந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது ஹைட்ராலிக் பிரேக்கோடே சேர்ந்து ஒரு பகுதியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தனியாக எந்த ஒரு அமைப்பும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எப்படி வேலை செய்யும்னா, ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கிறப்ப நார்மல் ஏபிஎஸ் இல்லாத ஒரு வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பிரேக் அப்ளை பண்ணோம்னா அந்த வண்டி தர 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 தரன்னு இழுத்துட்டு போகும். ஏன்னா அதில் டிரைவர் அப்ளை பண்ணுற பிரேக்கோட ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளூயிடு வந்து அந்த டிஸ்க் பேடுக்கு பின்னாடி போய் அதே ப்ரெஷரில் நிற்கும். அந்த பிரேக் பேடு ரொட்டேட்டிங் டிஸ்கை அழுத்தி பிடிச்ச மாரிக்கே இருக்கும். அதனால சுத்த விடாமல் டயர் நின்றும், ஆனால் கார் நிற்காது. நேராக கொண்டு ஏதாவது ஒரு இதில் போய் மோத வாய்ப்பு இருக்குது. இந்த ஏபிஎஸ் என்ன செய்யும்னா, இதே இடத்துல அந்த வீல் சென்சாரோட ஸ்பீடு 0 ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம என்ன தான் பிரேக் அப்ளை பண்ணி கால் வச்சுருந்தாலும் அந்த பிரேக்கு அழுத்துறதுலேருந்து போகிற ப்ரெஷரை வந்து என்ன செய்யும், ரெடியூஸ் பண்ணும். அழுத்துகிற ப்ரெஷர் வந்து ரெகுலேட் பண்ணும், கொஞ்சம் குறைக்கிறப்ப பேடு பின்னாடி வரும். பின்னாடி வரும்போது டயர் போகும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகிற மாதிரி இருக்கும். திரும்ப அதிகமாகிறப்ப பிரேக்கு திரும்ப அழுத்தம், திரும்ப ரிலீஸ் பண்ணும், திரும்ப அழுத்தம், திரும்ப ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி செய்கிறனால வண்டி வந்து ஸ்கிட் ஆகாமல் லாக் ஆகாமல் நேராக எங்கே நம்ம போய் பிரேக் போடணுமோ கரெக்டாக அந்த இடத்துல பிரேக் போட்டு நம்ம வளைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நம்ம வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு சேஃபாக இருக்கும்.